நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி செய்த பொழுது கொரோனா காலம் ஓராண்டு அரசுக்கு வருவாய் இல்லாமல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. வருவாய் இல்லாத போது ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். வருவாய் இருக்கின்ற போது இந்த திட்டங்களை எல்லாம் முழுமையாக நிறைவேற்றி தருவோம். ஒரு நிகழ்ச்சியில் நடந்த அந்த நெறியாளர் தாக்கப்பட்டிருக்காரு. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறுவது நீங்க எப்படி? ஆமா, அது இன்றைக்கு இல்ல, இது பல தடவை செய்தியாளர்களை திராவிட முன்னேற்ற கழகம் தாக்கப்படுவது இயல்பா இருக்குது. நிர்வாகி பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காரு. கடந்த வாரம் கிருஷ்ணகிரி சூளகிரியில் 2.5 வயசு குழந்தைய பலாத்காரம் பண்ணியிருக்காரு. வாரத்துல 3 திமுக நிர்வாகிகள் இதையெல்லாம் கண்டித்து தான் நாங்கள் போராட்டம் நடத்தணும். இன்றைக்கு தமிழகத்தில் நிலவுகின்ற இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சென்னையிலே என்னுடைய தலைமையில் நடைபெற்றது. இங்க இருக்கின்ற உங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், மறுபடியும் கூட்டணி கட்சியுடைய தலைவருடைய தலைமையிலே தமிழ்நாடு முழுவதும் இந்த பாலியல் சீண்டல், பாலியல் வன்கொடுமை, அது மட்டுமல்ல கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு இப்படி நடக்காத நாளே இல்லை. இதையெல்லாம் கண்டித்து நாங்கள் போராட்டமே நடத்தினோம். இந்த ஆட்சி இவ்வளவு போராட்டம் நடத்தி இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்தோம். ஆனால் அதை தடுத்து நிறுத்த திராணி இல்லாத அரசாங்கமாக திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம்